குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் சக்கரமே டெய்லி கண்டபஸ்ட்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் 10 2024 செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெலிகிராம் சேனலான ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டபஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் நடந்திருக்கு. இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. மருத்துவ காப்பீட்டு ஜிஎஸ்டியை குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆய்வுக்குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்காளம், உத்தரப்பிரதேசம், பீகார், மேகாலயா, கோவா, பஞ்சாப், குஜராத் ஆகிய மாநிலங்களுடைய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுவில் உறுப்பினர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழு வந்து பார்த்திங்கன்னா ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு நிறுவனங்கள் விதிக்கப்படும் ஜிஎஸ்டி குறித்து நிகழாண்டு அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒரு சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ஏற்றிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. இதில் எதுவுமே நமக்கு ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதனால் நான் அதை ஒமிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நான் கட் பண்ணி அனுப்புகிறேன். நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்தியாவில் குரங்கு அம்மை பாதிப்புள்ள நாட்டிலிருந்து அண்மையில் இந்தியாவுக்கு திரும்பி ஒருவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு ஆப்பிரிக்காவை சேர்ந்த கிளேன் 2 வகை குரங்கம்மை பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குரங்கம்மை பாதிப்பு வந்து முதல் முறையாக 1958 தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. இந்த தொற்று ஆப்பிரிக்க நாடுகள் வனப்பகுதியில் உள்ள குரங்குகளிடமிருந்து பரவுவதாக வந்து பார்த்திங்கன்னா கருத்து இருக்குது. அடுத்தது சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மன்றத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் சமூக பங்களிப்பு நிதி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தொடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ மையம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தா நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நாட்டின் முதன்முறையாக அரசு மருத்துவமனையில் மருத்துவ தகவல் மையம் வந்து பார்த்திங்கன்னா மேத்தா நிறுவனத்துடன் இணைந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேராசிரியர் கா செல்லப்பன் வந்து காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. ஆங்கில பேராசிரியரும் மொழிபெயர்ப்பாளருமான சாகித்ய அகாடமி விருது பெற்றவருமான பேராசிரியர் கா செல்லப்பன் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து சென்னையில் காலமாயிட்டார். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கோரா அப்படின்ற புதினத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து இதற்காக வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. இந்த கோராங்கிற நூலை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா கா செல்லப்பா. இவருக்கு வந்து இதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொழிபெயர்ப்புக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருணாநிதி அவர்கள் எழுதிய குறளோவியம், தென்பாண்டி சிங்கம், மீசை முளைத்த வயதில் ஆகிய நூல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூல்களையும் எழுதியிருக்காரு. மகாகவி பாரதி, பாவேந்தர் பாரதிதாசன் ஆகிய நூல்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. இவ்வளோ நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு. தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா 2006ஆம் ஆண்டுக்கான பாரதிதாசன் விருதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. 2016ஆம் ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருதையும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. 3 முக்கியமான விருதுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து வரலாற்று சாதனையாக வந்து பார்த்திங்கன்னா உலக அதாவது பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 29 பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாம் வாங்கியிருக்கோம். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 18வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்து இந்தியா UAE இடையே என்று பார்த்திங்கன்னா 4 ஒப்பந்தங்கள் கையொப்பமாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் வந்து பார்த்திங்கன்னா இடையே எரிசக்தி துறை இருதரப்பு உறவுகள் விரிவாக்கம் செய்யும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீண்டகால LNG விநியோகம், அது வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி தேசிய எண்ணெய் நிறுவனம் மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இது இரண்டுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பராக்கா அணுமின் நிலையத்தின் செயல்படும் மற்றும் மேலாண்மைக்காக ஐக்கிய அரபு அமீரக நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அணுசக்தி நிறுவனம் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அபுதாபியில் உள்ள ஆக்ஷோர், அதாவது கடற்கரையோரம் பிளாக் 1 பகுதியில் உள்ள எண்ணெய் வளங்களை கண்டறிந்து உற்பத்தி செய்வதற்கு சலுகைகளும் வழங்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது தவிர இந்தியாவில் உணவு பூங்காக்கள் அமைப்பதற்காக குஜராத் மாநில அரசுடன் வந்து பார்த்திங்கன்னா அபுதாபி அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. 4 தான் முக்கியமானது. அடுத்து Su-30 MKI போன்ற போர் விமானங்களுக்கு 26,000 கோடிக்கும் அதிகமான செலவில் வந்து பார்த்திங்கன்னா விமான என்ஜின்களை தயாரித்து விநியோகிக்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்துடன் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அமைச்சகம் இடையே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா. 26,000 கோடி ஒப்பந்தத்தில் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணி தராங்க. நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்தா போதும். அதனால் கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதுவுமே இல்லை. அடுத்து ஆண்டின் கடைசி கிராண்ட்ஸ்லாம் போட்டியான US ஓப்பன் ஆடவர் ஒற்றை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியின் யானிக் சின்னர் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் கோப்பை கைப்பற்றிருக்காரு. இவரோட வயது வந்து பார்த்திங்கன்னா 20. சாம்பியன் பெற்ற சின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 கோடியும், இறுதிச் சுற்றுக்கு வந்த ப்ரீஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 கோடியும் வந்து பார்த்திங்கன்னா ரொக்க பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 47 ஆண்டுகளில் ஒரே சீசனில் தனது முதல் 2 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற முதல் வீரர் இவராக இருக்கார். இதற்கு முன்னாடி 1977 வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினாவின்
கில்லர்மோ விலாஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீசனில் 2 கிராண்ட்லாம் பட்டங்களை வென்றிருக்கிறார். 47 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேங்களா. யுஎஸ் ஓப்பன் சாம்பியனில் வந்து பார்த்தீங்கன்னா வென்ற முதல் இத்தாலிய வீரர் அப்படின்ற சாதனையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் படுத்திருக்காரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் கலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் 2வது இடத்துல இருக்கிறார். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 2015 மகளிர் ஒற்றை பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்நாட்டின் பிளாவியா பெனட்டா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பட்டம் வாங்கியிருந்தாங்க. இவர் 2வது நபர். மொத்தமாக ஆண்களுடைய வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் முதல் இத்தாலிய வீரர். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 7 தங்கம் 9 வெள்ளி 13 வெண்கலமான 29 பதக்கங்களை வென்று வந்து பார்த்திங்கன்னா பதக்கப்பட்டியலில் 18வது இடத்துல இருக்குது. வியட்நாமில் வீசிய யாகி புயல் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. இந்த வியட்நாமில் தான் யாகி புயல் வீசிச்சின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா ஆப்ஷன் ஒமிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி அதிகமாக கேட்க வாய்ப்பில்லை. நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பாருங்கள். அப்போ தான் மந்த்லி வீக்லி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.